உங்கள் பசங்களை மற்ற பசங்களோட கம்பேர் பண்ணுறீங்களா? அப்படி கம்பேர் பண்ணாதீங்க. ஏன்னா மற்ற பசங்களோட டேலண்ட் வந்து வேறு மாதிரி இருக்கும். உங்கள் பசங்களோட டேலண்ட் வந்து வேறு மாதிரி இருக்கும். உங்களுக்கு தெரியும் உங்கள் பசங்க உங்கள்கிட்ட வந்து எப்படி நடந்துக்கிறதாங்க, அவங்களுடைய ஆட்டிடியூடு வந்து என்ன, அவங்க எந்த மாதிரியான விஷயத்தில் வந்து வில்லிங்காக இருக்காங்க அப்படின்ட்டு நம்ம ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு அவங்களுக்கு கோச்சிங் கொடுத்தா கண்டிப்பாக வந்து அவங்களுடைய டேலண்ட் வந்து வெளிப்படும். அவங்க வந்து முன்னேறதுக்கு நம்மளும் ஒரு காரணமாக இருப்போம். மற்ற பசங்களை வந்து நம்ம கம்பேர் பண்ணுறதுனால நம்ம பசங்களோட டேலண்ட் வந்து என்னென்னே தெரியாமல் நம்மளுக்கும் போகுது, அதே மாதிரி பசங்களுக்கும் என்னென்ட்டு தெரியாமலே போகுது. நம்மளுக்கு இந்த மாதிரி ஆசை கனவு லட்சியம் இருக்குது, இதை வந்து நம்ம வந்து நிறைவேற்ற முடியலையே அப்படின்ட்டு பசங்களுக்கு வந்து அவங்க மனசில் ஒரு சின்னதாக ஒரு கவலை உண்டாயிட்டா கூட அந்த கனவை நிறைவேற்றுற மாதிரி வந்து அவங்களோட ஆசையை வந்து சொல்ல முடியாது. ஏன்னா நம்ம பசங்களுக்கு நம்ம தான் ஃபஸ்ட்டு ஃப்ரெண்டு. ஏன்னா பிறந்ததுலேருந்து நம்ம பசங்க வந்து நம்மள தான் ஃபஸ்ட்டு வந்து பார்த்துருப்பாங்க. ஒரு தாயை தான் அந்த குழந்தை வந்து முதல் தடவை வந்து பார்த்துருக்கும். 2 3